வணக்கம். இன்றைக்கி வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக அரிசி, வெல்லம், நெய், தேங்காய் வச்சு சூப்பராக ஒரு ஸ்வீட் செய்யலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 3/4 கப்பு அரிசி, 1 கப்பு வெல்லம், நெய் தேவையான அளவு, தேங்காய் ஒரு மூடி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அரிசியை கொட்டி நல்லா வறுத்துக்கலாம். கை விடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும். ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிம்மில் வச்சு வறுத்துக்கிட்டே இருங்க. நல்லா அரிசி பொரிஞ்சு வரும் பாருங்க, கலர் மாதிரி, எல்லோ கலர் மாதிரி, அந்தளவுக்கு நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கணும். கை விட்டோம்னா கருகி போயிடும். விடாமல் வறுத்துக்கிட்டே இருங்க. இந்த ஸ்வீட்டு அந்த காலத்துலலாம் செய்கிற ஸ்வீட்டு சூப்பராக இருக்கும். அரிசி ஸ்வீட்டுன்னு சொல்லுவாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறுது பாருங்கள். நம்ம விடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லாவே மாறிடுச்சு. இப்போ எடுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ 3/4 கப்பு அரிசிக்கு நான் அதே கப்பில் 1 கப்பு வெல்லம் போட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லம் கரையட்டும். இப்போ வெல்லம் கரைஞ்சோன்னே வடிகட்டி எடுத்துடுறேன். வடிகட்டினதுக்கப்புறம் பாருங்கள், அடியில் கருப்பாக மண் மாதிரி இருக்கா, அதனால தான் வடிகட்டுறது. வடிகட்டிட்டு நம்ம இப்போ அதில் 1 கப்பு தண்ணி, இன்னொரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லம் வடிகட்டின தண்ணி 1 கப்பு, இன்னொரு கப்பு நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் எக்ஸ்ட்ரா இருந்ததுக்கு. இப்போ நம்ம அரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மாவு மாதிரி பொரிச்சிட்டு வந்துடுறோம். நல்லா மிக்சியில் போட்டு பொடிச்சோன்னு பாருங்கள். இப்போ தண்ணி கொதிக்கிறப்போ ஒரே ஒரு கல் உப்பு, அதை மட்டும் எடுத்து போடுங்க. ரொம்ப உப்பு போடக்கூடாது, வெல்லம் சேர்த்துருக்கோம்ல, அதனால். இப்போ தண்ணி கொதித்தோன்னே நம்ம ரவையை போட்டுக்கின்றோம்ல, கேசரி கிண்டுறப்ப, அந்த மாதிரியே இந்த மாவை போட்டு நல்லா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். நல்லா வெந்து வர வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே பாருங்கள் எப்படி நல்லா வெந்து வந்துடும்னு. பாருங்கள் இப்போ எப்படி வெந்திருக்குன்னு. வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக ஒரு ஸ்வீட் செய்யலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட்டு. நல்லா தண்ணி சுண்டுனதுக்கப்புறம் நம்ம 1 கப்பு தேங்காய் திருவுனது போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா அதுவும் தேங்காயும் எல்லாத்தோட இதாகிறப்பல நல்லா கிண்டிக்கலாம். இப்போ நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா கிண்டி இறக்கிற வேண்டியதுதான். இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டு நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்சிடலாம். நல்ல டேஸ்ட்டான ஸ்வீட்டு. இந்த ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்வீட்டை செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க. வாங்க சாப்பிட்லாம்.